வாழ்க விட ஆண்டு 991 ஆண்டு வாழ வேண்டும், வளர வேண்டும், வாழ்த்த வேண்டும். வாழ்த்துடைய எத்தனை வாழ்த்துக்கள் இருந்தாலும் எடுத்தார்கள் ஏற்றுமுறை வாழ்த்த வேண்டும். அப்பதான் அந்த வாழ்த்தக்கூடியவர்களுக்கும் புறவை, அந்த வாழ்த்துக்கும் புறவை. ஆகவே இதெல்லாம் பாடலாம். ஆனா இப்படிலாம் பாடினாலே ஏத்துக்கூட நாரதர் இல்லையா அப்படி பாடுறாங்களே. அந்த புறத்தில் ஒரு மகாராணி அந்த புறத்தில் ஒரு மகாராணி, அவள் அன்பு கரத்தில் ஒரு மகராஜன். கண்கள் சிவந்திருக்க அவள் பார்த்தால் காமம் திருச்சவங்கி வழிகேட்டாள். அந்த புறத்தில் ஒரு மகாராணி, அவள் அன்பு கரத்தில் ஒரு மகராஜன். கண்கள் சிவந்திருக்க அவள் பார்த்தால் காமம் திருச்சவங்கி வழிகேட்டாள். ஒப்புடன் முகப்படுத்து உபசரித்து உண்மை பேசி உப்பு அக்குளிட்டாலே ஒன்பது எவ்வளவாக முப்படமோடு பால் அண்ணு முகம் கெடுத்து வராயினும் கப்பிவசிய ஒரு கடும்பசி ஆகும் தானே எப்பொருள் யார் யார் வைக்கப்பினும் அன்னால் பார்ப்பது போய் காதல கேட்டவை அதை குறித்து தங்க இழுத்து ஒரு சில பேர்களை கேட்டு திட்டாக கொண்டிருக்கிறேன். கேளுங்கள் கிடைக்கப்படும், தட்டுங்கள் கிடைக்கப்பட கேட்க வேண்டிய இடத்துல முறையா பார்த்து கேட்கணும், தட்ட வேண்டிய இடத்துல முறையா பார்த்து தட்டணும். எதை கேட்கணும், எதை கேட்க கூடாது, எதை பார்க்கலாம், எதை பார்க்க கூடாது. ஒண்ணு வச்சுக்கலாம், என்னைய வச்சுக்கங்க, உங்களை வச்சு நான் என்ன உங்களுக்கு மூணுமே கிடையாது. ஒண்ணு வச்சுக்கலாம். பலிநாயகம் மொட்டை மொட்டையா பேசினா அப்புறம் நான் அப்புறம் வேற மாதிரி பேச ஆரம்பிப்பேன். உனக்கு மூணுமே கிடையாது. என்ன பொருள் என்ன இன்று என்ன பேச்சு இது? உனக்கு தான் மூணுமே கிடையாது அப்படின்னா இலக்கணம் படிச்ச விளக்கணம் இருப்பா. தமிழுக்கு மூணுமே கிடையாதுன்னா ஒரு கேள்விக்கு ரெண்டு பதில் இருக்கு. அது எல்லாரும் மொட்டை மொட்டையா சொல்லக்கூடிய வார்த்தையை தெளிவாக சொல்லணும். ஒன்று வச்சுக்கலாம், ஒண்ணு வச்சுக்கலாம், ஒண்ணு வச்சுக்க கூடாது. உங்களே சொன்ன இந்த கதையை சொல்லுங்க. பார்க்கவும் கூடாது, கேட்கவும் கூடாது. ஈரேல உலகம் சுத்தக்கூடிய தாங்கள் இந்த இடத்துல வந்து நடந்தது நடக்க போவது அழைத்து உங்களுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தா கூட என்னிட்ட விவரம் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நாரண விளையாட்டெல்லாம் நாரத வடிவன் கூறு ஆனந்த கருத்து ஆண்டு வழி என்பார். சீரடி சோழ நாட்டு திருவனந்தபுரம் காரணக்குடன் கம்மன் தமிழி நாடு கவிதை தானே. இது ராமாயணம் உருவாக காரணம். அங்கே ஒரு சிறப்பு இருந்துச்சு. ஆனா வள்ளியை தேடி நீங்க வந்திருக்கீங்க, உங்களை வச்சு எனக்கு சிறப்பு கிடைக்கணும். செந்தட்டு, வெண்ணட்டு, பொந்தட்டு, அலைமகள், கலைமகள், மலைமகள், மூன்று மகளுக்கு ஒரு தட்டு. நீங்க மேடகத்துல இருந்து வள்ளியை தேடி நீங்க வந்திருக்கீங்க, நீங்க ஒரு தட்டு கொண்டு வந்திருக்கீங்களா? உங்களுக்கு தட்டு இருக்கா இல்லையா? இல்லைன்னா தாரேன், இருக்குன்னா இருக்குன்னு சொல்லிருங்க. சாமி பழக்க வழக்கமே சரியில்லை, உங்களுடைய பேச்சுவார்த்தையே சரி கிடையாது. செந்தட்டு, வெண்தட்டு, பொந்தட்டு, அலைமகள், கலைமகள், மலைமகள், மூன்று மகளுக்கு ஒரு தட்டு. மேலகத்துல இருந்து நீங்க வந்திருக்கீங்க, உங்களால் இந்த மக்களில் ஒரு பாராட்டக்கூடிய ஒரு தட்டு. பெரிய மனுஷன் மாதிரி பேசுங்க. என்ன நீங்க எதை பார்த்தாலுமே தவறாத்தான் நினைக்கிறீங்க. நீங்க இந்த இடத்துக்கு வந்தீங்க, உங்களை வச்சு எனக்கு சிறப்பு கிடைக்கணும். என்ன பத்தி என்ன விவரம் கேட்கணும்னு நினைக்கிறீங்க? சாமி அப்படியேப்பட்ட ஆளு. நீங்க கேட்கிற கேள்விக்கு தெரிஞ்சவரை வந்து சொல்றேன், தெரியாத தாங்களிடம் கேட்டு
தெரிஞ்சுக்கிறேன். என்ன கேட்க நீங்க கேளுங்க பாப்பா. அப்படி அருமையான பேச்சு, பெருமையான பேச்சு, பணிவான பேச்சு. எப்படின்னா நடை உடை பாவனன் இருக்க. ஆமா. பசித்திரு தனித்திரு விழித்திரு. இயல் இசை நாடகம். இது 3 எழுத்து, முதல் எழுத்து எடுத்தோட என்ன வரும்? பதவியில் வரும். பதவியில் வரும். பதவி வருகின்ற போது பணிவு மத முக்கியம். பணி மட்டும் இருந்தால் போதுமா? பணிவு இருக்க வேண்டிய இடத்துல பணிவு இருக்கணும், துணிவு இருக்க வேண்டிய இடத்துல துணிவு இருக்கணும். அப்ப துணிவு இருந்தாதான் அந்த பதவியை சரியாகவும் நிலையாகவும் நம்ம காப்பாற்ற முடியும். பணிவு இருக்கணும்னா யார்கிட்ட பணிவு இருக்கணும்? இல்லைன்னா ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னன் ஒரு மக்கள்கிட்ட ஒரு பணிவா இருக்கணும். இப்ப நாட்டை ஆளக்கூடிய மன்னன் பணிவாக மக்கள்கிட்ட பணிவா இருந்தா கூட அப்ப நீங்க சொல்றது எப்படின்னா மன்னன்கிட்ட பணிவா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. முதல்ல நம்மளை பெற்ற தாய் தந்தருக்கு பணிவு இருந்தாவே அதுவே போதும். இறைவனுக்கு நிகரானவர்கள் ஒன்று தெரிஞ்சுக்கங்க. இப்ப இறைவன் கோயில்ல திருமணம் நடக்குது. இந்த கருவறையை நீங்க பாத்துருக்கீங்க, பாக்குறீங்களா பாக்கலையா? கருவறை பாக்குறீங்களா பாக்குறியா? அப்ப அந்த இறைவனுக்கு யாரு என்ன செய்யறாங்க அதை அன்றாடம் செய்யக்கூடிய வேலை அவர் தவறாமல் செய்கிறார் தினந்தோறும். அதான் உண்மை கூட, தானே உண்மை கூட, அதுதானே உண்மை கூட. அப்ப ஒரு கோயில் இருக்கக்கூடிய கருவறையை உங்களால் பார்க்க முடியுதே, ஒரு தாய் வீட்டுடைய கருவறை உங்களால் பார்க்க முடியுமா? அது உலகத்திலே சிறந்தது, எல்லாத்தையும் பார்க்கலாம் பார்க்க, ஆனா தாயோட கருவறையை மட்டும் பார்க்கவே முடியாது. இறைவன் மிகப்பெரியவன், இறைவன் மிகப்பெரியவன். அதனால்தான் பிறப்பையும் இறப்பையும் மறைமுகமாக வைத்தான் கடவுள். இது தெரியாம நம்ம ஆடுற ஆட்டம் நீங்க சொன்னீங்க, அது என்ன சொன்னீங்க? அலைமகள், கலைமகள், மலைமகள். அப்படித்தானமா? அப்படித்தானே? அலைமகள், கலைமகள், மலைமகள், முப்பெரும் தேவிகள். அவங்க நீங்க இந்த உலகத்துல யாராவது இருக்காங்களா? உலகத்துல யாருமே கிடையாது, கிடையவே கிடையாது. முப்பெரும் தேவர்கள், முப்பெரும் தேவிமார்கள் இந்த உலகத்தில் பெரிய சக்தி கொடுத்தவங்க. அப்பேற்பட்ட முப்பெரும் தேவிமாரை பூலகத்தில் வாழக்கூடிய சாதாரண ஒரு பொம்பளைக்கு வந்து பிச்சை கட்டாங்க தெரியுமா? படி பிச்சை கட்டாங்க. அப்ப இந்த உலகத்தில் உன்னை விட உலகில் திறந்தவர்கள் இருக்காங்க, இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. திருமங்கசூரி மனைவி அனிசியா தேவி கிட்ட இரும்ப கலையில் கொடுத்து 30 தேவதை கொண்டு கொடுத்தேன். யாருமே மறுத்து கொடுக்க முடியவில்லை. ஆனால் பூலகத்தில் உங்களை மாதிரி ஒரு சாதாரண பூலகத்தில் வாழக்கூடிய பெண்கள் மறுத்து கொடுத்தார். யாரு? அனிசியா தேவி. அப்ப எப்படி நம்ம தானே பெரிய ஆளு நினைச்சா நம்மளை விட ஒரு பருப்பு கரசு இந்த பூலகத்தில் இருக்கிறாளா என்று சொல்லி தன்னுடைய கணவன் மூவர்களையும் அனுப்புறார் பூலகத்தில். இந்த பெண்மைகளை எப்படியாவது அசிங்கப்படுத்திட்டு வாங்க சொல்லி 30 மூவர்களும் கீழே வராங்க, பூலகத்துக்கு வராங்க. வந்து என்ன செய்யறாங்க? அம்மா ரொம்ப பசியா இருக்கு. எப்படி வராங்க? துறவிகளாக வரார்கள். யாரு? சிவபெருமான், மகாவிஷ்ணு, பிரம்மதேவன் ஆக 3 பேரும் துறவிகளாக வராங்க. பசியா இருக்கு, சாதம் கொடுங்க அப்படிங்கிறார். அப்ப பெண்கள் என்ன செய்யறார்? சற்று நேரம் அவர்கள் என்னுடைய பணிபடியை முடித்து விட்டு உங்களுக்கு சாதம் நடத்துகிறேன் என்று சொல்லும் போது சாதத்தை எடுத்து வருகிறார் அனுசியா தேவி. அப்ப இவங்க சொல்றாங்க, இப்படி வந்து நீ செய்ய சாதம் எடுக்கூடாது, நீ பிறந்தன்றைக்கு எந்த கோலத்தில் இருந்தாயோ அதே தருணத்தை எங்களுக்கு அன்னவிட வேண்டும். அப்பதான் உணர்கிறார். யாரு? அனுசியா தேவி உணர்கிறாள். ஆக வந்திருப்பது 3 பேர் சாதாரண கிடையாது, மும்மூர்த்திகள் வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார்கள்? 3 பேரையும் குழந்தைகளாக மாற்றிவிட்டால். குழந்தைகளாக மாற்றி இருக்கின்ற போது எல்லாம் தெரிஞ்சு அனைத்ததையும் அப்பதான் உணர்கிறாள். வாய்ப்படி எப்படி சாத்தியத்துக்கு வரா? வாய் முதலை ஏற்றுகிறான் காயும். எப்படி? காற்றை ஏவுகிறான். காற்றை ஏகும் போது கூந்தல் விலகும், நம்மளை பார்த்து அங்கத்தை பார்த்துலாம் சொல்லி புரியுதா? அப்ப தன் கூந்தலை இருக்கும் போது நீங்க குழந்தையா மாத்திர, தண்ணியை தெளிச்சு குழந்தையா மாத்திரம். இதை உணர்கிறார் யாரு? 30 தெய்வமார்கள். இதை சொன்னது யாரு? நாரத மகரிஷி அப்பட்டவன். அப்பதான் இங்கிருந்து வந்து, ஐயா உங்களுடைய கற்பத்திறன் தெரியாமல் நாங்கள் சற்று நேரம் விளையாடி விட்டோம். ஆனால் பூலகத்தில் தலை சிறந்த கற்புக்கரசு நிகழ்க்கு உலகத்தில் யார் இருக்கிறாங்க என்பது உணர்ந்து கொண்டும் அதுபோல எங்க 3 பேருடைய புருஷன்மார்களையும் மீண்டும் அதேபடியே பல நிலைமைக்கு வர வேண்டும் அப்படிங்கிறான். அப்பதான் அங்கே 3 பேர்களுக்கும் ஒரு சிறப்பு கிடைச்சது. தத்தாத்திரேயர் என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வம் உருவானது. 3 தலைகளுடன் ஒரு உருவத்தோடு காணக்கூடியது தத்தாத்திரேயர். என்னுடைய கடவுள் அமைப்பதற்கு அடிப்படை அந்த அனுசியா தேவி. அதற்கு சொல்லி எந்த இடத்துல தட்டணும், எந்த இடத்துல தட்டக்கூட, எந்த இடத்துல தட்டினா புறைகாய் கிடக்கணும், எந்த இடத்துல தட்டினா முறை தவறி கட்ட கிடைக்கும். முறையோட ஒருத்தன் தட்டம், முறை இல்லாமல் ஒருத்தன் தட்டம். முறையோட தட்டுறது பொற்கை பாண்டியன். பொற்கை பாண்டியன் ஒரு சிறப்பு கிடைச்சிச்சு. முறை தவறி தட்டியது இந்திரனாகப்பட்டவன். இந்திரனாகப்பட்டவன் எதுக்கு தட்டினா? கௌதம மகரிஷி மனைவி அகலிய மேல ஆசைப்பட்டா. எது சும்மா ஆசைப்பட்டான் அவன்? நீங்க சொன்னதுனாலதான். ஏன் என்ன சொல்ல போய? அடுத்த மனைவியை தொடர்ந்து சொல்லலாமா? வழிநாயகம் நான் தொடர்ந்து சொல்ல. பெண்மோகம் இல்லாதவன், திருமணமே வேண்டாம் சொன்னவன் அழகிய ஒரு பெண்மகளை திருமணம் செய்து கொண்டிருக்கிறான். யாரு? நான் சொன்னது இந்திரனுக்கு கல்யாணம் ஆகலையா? கௌதமரிசி சொன்னேன், கௌதமரிசியுடைய அகலிகை சொன்னேன். அதாவது திருமணம் வேண்டானவர், பெண்முகம் இல்லாதவர் அழகிய பெண்மகளை திருமணம் செய்து கொண்டார் சொல்லி என்னுடைய பணிகளை நான் தொடர்ந்து கொண்டிருந்தேன்.
நான் எப்ப சொல்லணும் அந்த அந்த நாளில் இருந்து அந்த பெண்ணுடைய அழகளை கனவுல மிதந்து கொண்டிருக்கிறான். யாரு? இந்திரனாகப்பட்டவன். அப்பதான் பார்க்கிறான். ஆனால் கௌதமரிசி தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து கங்கைக்கு சென்று நீராடி வருவது வழக்கம் வைத்திருந்தான். இந்த தருணத்தை பயன்படுத்தி இந்திரனாகப்பட்டவன் அகழி இருக்கக்கூடிய மீது சேவலாக மாறி கூவுகிறான். பொழுது விடிந்தது என்று எண்ணி கௌதமரிசியாகப்பட்டவன் கங்கைக்கு சென்று விட்டான். இந்த தருணத்தை பயன்படுத்தி இந்திரனாகப்பட்டவன் கௌதமரிசி உருவத்தை மாற்றி அகழி இருக்கக்கூடிய மீது கதவுகளை தட்டுகிறான். உள்ளது யாரு? பொண்டாட்டி என்ன நினைக்கிறார்? நம்ம புருஷை இப்பதானே போனாரு, என்ன அதற்குள்ளே திரும்பி வந்து விட்டாரே என்று சொல்லி கதவை அச்சத்தோடு திறந்தார். திறந்தார் வெளியிருந்தது யாரு? இந்திரனாகப்பட்டவன் கௌதமரிசி உருவத்தை மாற்றி நிற்கிறான். கதவு திறக்கப்பட்டது. கௌதமரிசி மகனுடைய மனைவியே அகலிகையும் இந்திரனும் ஒரு குடியிருக்கில் இருக்கிறார்கள். கௌதமரிசியாகப்பட்டவன் கங்கைக்கு செல்கிறான். கங்கை உறங்கி கொண்டிருந்தது. அப்பதான் உணர்கிறான், ஏதோ வீட்டில் விபரதம் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று எண்ணி வீட்டுக்கு வருகிறார். வீட்டில் இருந்து கதவை தட்டுகிறார். உள்ள இருந்தது யாரு? இந்திரனாகப்பட்டவன் கௌதமரிசி உருவத்தை மாற்றி இருக்கிறான். அகலிகை 2 பேரும் உள்ளே இருக்கிறாங்க. அப்பவே நினைக்கிறான், நம்ம புருஷன் உள்ளே இருக்கிறாரு, வெளியில யார் கதவை தட்டுவது என்று எண்ணி அச்சத்துறை கதவு திறந்தான். வெளியில் இருந்தது உண்மையான கணவனாகப்பட்டவன் கௌதமரிசி. உள்ளே இருந்தது இந்திரனாகப்பட்டவன் பூனையாக மாறி ஒரு தடாகத்தில் மூழ்கி மறைந்து விட்டான். பார்க்கிறேன் புருஷங்காரன் பொண்டாட்டிய. யாரு? கௌதமரிசி பொண்டாட்டிய பார்க்கிறாரு. என்னடி? என்னங்க தாத்தா? கதையை சொல்லிக்கிட்டு பொண்டாட்டியா பார்க்கிறேன். அப்புறம் என்னைய பத்தி நீங்க பேச சொல்றீங்க? இல்ல நீங்க ஜாட பேசுறீங்க, பொம்பளை புள்ள ஜாட பேசணும், நீங்க தாங்க முடியுமா? நடை உடை பாவனை இருக்கேன். நடை உடை பாவனை. ரொம்ப தான் நடிக்காதீங்க. நீங்க நடிக்காதீங்க. நீங்க நடிக்கும் நான் நடிக்கலங்க, நான் பேசாம நின்னுட்டு தான் இருக்கேன். புருஷக்காரன் பார்க்கறான் பொண்டாட்டிய. என்னடி? அப்படி கேட்டிருக்கவே மாட்டாரே. என்னடி உன்னை சும்மா விடலாமாடி? உன்னை சும்மா விட்டு அந்த உலகம் தாங்குமாடி? யாரு? கௌதமரிசி நினைக்கிறான். சரி பேசி முடிங்க. பேசி முடிங்க. பொண்டாட்டி அடுத்த ஒரு ஆம்பளோட வந்து உங்க வீட்டுக்குள்ள இருந்திருக்காளே, அவ என்ன செஞ்சா ஏன் செஞ்சா அச்சத்தோடு கோபத்தில் பேசுகிறான். உன்னை இப்படியே விட்டு இருந்த உலகம் தாங்காது. கட்டிய கணவனுக்கு மாற்றானுக்கு வித்தியாசம் தரவை கல்லாய் சுரணையற்று கிடந்தாயே, நீ கல்லாய் பிறப்பை என்று சாபத்தை கொடுத்தான். நீங்க என்ன புருஷன் மாதிரி நான் கொண்டாடி மாதிரி பொசுக்குன்னு காலில் வந்து இந்த பக்கத்தில் இருப்பியா? புருஷன் பாக்குறேன். சரி நம்ம கொண்டாட்டியாச்சு. காலை தேடி பிடிக்கிறது. இவன் நம்ம கொண்டாட்டியாச்சு. ஆமா அப்ப நினைக்கிறேன். நினைக்கிறேன் கழுகளாக சபித்து ஒரு பக்கம் பாவம் தடுக்கின்றது, மனைவி என்பது பாசம் மற்ற பக்கம் மறுக்கின்றது. அப்பதான் ஒருவனுக்கு ஒருத்தியாக யாரு வாழ்றாங்களோ அவங்க பாதப்பட்டவன கல்லாக இருந்தது பெண்ணாக மாறிடுவாங்க அப்படின்னு பாதம் மீது விழுகின்ற போது மீண்டும் பெண்ணாய் பரப்ப என்ற ஒரு வம்சத்தை கொடுத்தேன் அன்னைக்கு. ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் கற்புக்கரசி இருக்கிறார்கள் என்பதற்கு இது அறிகுறி. அதற்கு அடுத்தபடியே இந்திரனுக்கு பிறந்த பெண்கள் பூராமே கற்புக்கரசி தான். நிச்சயமாக அதுக்காக எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? இந்திரனுக்கு சாபத்தை கொடுத்தான். நீ எதை நினைத்து வந்தாயோ அது உன் மேடியலாம் 1008 யோனிகளாக பிறக்கும் சாபத்தை கொடுத்தேன். சரி, குலக்கடவுள் யாரு? முருகப்பெருமான். முருகப்பெருமானுடைய வாகனம் மயில். மயிலுடைய தோகையில் இருக்கக்கூடிய புள்ளியா இருக்கும். அது என்னது? சாபகோஷம் பெற்றார். இந்திரனாகப்பட்டவன் ஒரு நேரத்துல மயிலாக மாறி சாபகோஷம் பெற்றார். எப்படின்னா அனுசியா தேவிக்கு 20 கடலை கொடுத்தாரு. அன்றைக்கு வந்து அனுசியா தேவிக்கு கற்பிக்கரசி என்ற பேரு சிறப்பு பெற்று விளங்குது. அங்க ஒரு சிறப்பு கிடைச்சிச்சு. இப்ப நீங்க சொன்னீங்க கௌதம மகரிஷி அகலியின் மேல ஆசைப்பட்டா. அவ இந்திரன் ஆசைப்படல. நீங்க தான் இங்க கனக உருவான்னு நீங்க தான் சொன்னீங்க. யாரு? நீங்க வந்து அகலியின் மேல ஆசை வச்சிருந்தீங்க. இந்த ஜென்மத்துல வந்து நீங்க அவ கூட கூடனாட்டா இல்லன்னா கூட முடியாது நீங்க சொன்னதுனாலதான் இந்திரனாகப்பட்ட ஒரு முனிவரோட மனைவியை தொடப்பறமே ஒரு முனிவர் சாபம் சபித்துருவாரோ அப்படின்னு அவனுக்கு தெரியாம என்ன பண்ண இந்திரா போய் ஆசைப்பட்டா. ஆனா நீங்க அங்க பண்ணது சரி, அது சரியில்லை. நீங்க சொல்லிவிட்டு அடுத்த மனைவி தொடும் சொல்லிவிட்டு இப்ப நீங்க இவ்வளவு விளக்கம் பேசிட்டு இருக்கீங்க. தமிழ் கடவுள் முருகப்பெருமான், குறிஞ்சிக்கு கடவுள் முருகப்பெருமான். சரி, தமிழ் கடவுள் முருகப்பெருமான் ஏன் சொல்றோம்? கதைக்கு வந்திருக்கீங்க பாருங்க. தமிழ் கடவுள் முருகப்பெருமான் ஏன் முதல்ல வந்து வணங்கக்கூடிய தெய்வம் யாரை வணங்குவோம்? விநாயகப் பெருமானை வணங்குவோம். சரி, இப்ப விநாயகப் பெருமானை முதல்ல வணங்குறீங்க. ஏன் வணங்குறோம்? தமிழர்கள் வந்து தமிழ் கடவுள் முருகப்பெருமான் சொல்றான். ஏன் முருகப்பெருமான தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்றோம்? பேசவா? பேசுங்க. இப்ப சிவனுடைய பிள்ளைகள் விநாயகப் பெருமான் முதல்ல. ஆமா. அதற்கு அடுத்தபடியா முருகப்பெருமான். முருகப்பெருமான். அதற்கு அடுத்தபடியா யாரு? ஐயப்பன். ஐயப்பன். இப்ப சிவபெருமான் நெத்தியில என்ன போட்டிருக்காரு? பட்டதான் அணிஞ்சிருக்காரு. முருகப்பெருமான் பட்டதான் அணிஞ்சிருக்காரு. விநாயகப் பெருமான் அவரும் பட்டதான் அணிஞ்சிருக்காரு. ஐயப்பன் என்ன போட்டிருக்காரு? ராம அணிஞ்சிருக்காரு. ஒரு குடும்பத்துக்கு 3 பேர் மட்டும் ஒண்ணா இருக்கீங்க, இன்னொருத்த மட்டும் வித்தியாசமா இருக்காங்க. இந்த சேட்டை தான் இந்த சேட்டை என்னட்ட ஆகுது. இந்த சேட்டை தான்
தூக்கி வேதாந்த பேசும் மணிநாயகம். பேசக்கூடாது. மணிநாயகம். என்னட்ட நீங்க சம்பளம் நீங்க பேசக்கூடாது. யார் வந்தா நான் நீங்க வந்தா வாயை நான் கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டு நான் பொறுப்பு யார் கிடையாது. நாங்க பட்டை அடிக்கிற வாயை மாட்டோம். நாங்க வாயை கொடுத்து நீங்க தான் வார்த்தீங்க. நீங்க தான் சொன்னீங்க, நீங்க தான் சொன்னீங்க. தமிழ் கடவுள் சொன்னீங்கல்ல. தமிழ் கடவுள் முருகப்பெருமான் தான். முருகப்பெருமான். ஆமா. ஏன் அவர் தமிழ் கடவுள் சொன்னாங்க? யாரு? ஏன் தமிழ் கடவுள் சொன்னாங்க? உயிர் எழுத்துக்கள் எத்தனை? 12 மெய்யெழுத்து 18 உயிர்மெய் எழுத்து உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 ம். பாக்கியது நீங்க சொல்லுங்களேன். நீங்க சொல்லுங்க பாதிக்கிறேன். இலக்கணம் படிச்ச விளக்கணங்கள் சொல்லுங்களே. கேள்வி கேட்பதோட கேள்வி சொல்லும் பெரியார் கிடையாது. கேள்வி என்னது 214 ஆயிரம் எழுத்து ஒன்று கொஞ்சம் இருங்க. ஆரம்பத்தில் சொன்னேன் தமிழ் எழுத்துக்கும் தஞ்சை பெரியவருக்கும் சம்பந்தம் உடனே கவனிச்சீங்களா? கவனிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். இப்ப தமிழ் கடவுள் முருகப்பெருமான், கலியுகனுடைய கடவுள். கலியுக கடவுள் யாரு? கந்தபெருமான் முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கு வந்து நான் சொன்னபோல முருகப்பெருமான் பட்டை எழுதுறாரு. அவங்க அப்பா பட்டையை போட்டிருக்காரு, அவங்க அண்ணன் கணபதி பட்டையை போட்டிருக்காரு. ஆனா தம்பி மட்டும் நாமத்தை போடுவாராம். நீங்க என்ன சொல்றீங்கன்னா தகப்பன் என்ன நெற்றில அணிஞ்சிருக்காங்க, தகப்பன் நெற்றில என்ன அணிஞ்சிருக்காரோ அதுதான் பிள்ளை அணியணும். அதான் உண்மை கூட. சிவனோட பிள்ளைகள் யாரு? விநாயகப் பெருமான், முருகப்பெருமான், ஐயப்பன். சிவபெருமான் பட்டை தான் அணிஞ்சிருக்காரு. தகப்பனுக்கு முதலிடம் கொடுத்து விநாயகப் பெருமான் பட்டை தான் அணிஞ்சிருக்காரு. முருகப்பெருமான் தகப்பனுக்கு முதலிடம் கொடுத்து பட்டை தான் அணிஞ்சிருக்காரு. அப்ப ஐயப்பன் பட்டை தான் அணியணும். ஏன் அவர் மட்டும் நாம போட்டிருக்காரு? நீங்க என்ன பண்றீங்க? நான் அவதான் போட்டிருக்கேன். நீங்க ராம போட்டீங்களா? யார் போட்டு விட்டாங்களா உங்களுக்கு? ஏடிக்கு பிடியா பேசினா அப்புறம் நான் உன்னை விடவே மாட்டேன். அப்புறம் நான் எதுக்கு ஜாங்க உங்கள்ட்ட நான் ஏடி விடவே மாட்டேன். அப்புறம் இரு தமிழ் கடவுள் சொன்னீங்கன்னா அதுக்கு வருவாமா? தமிழ் கடவுள் முருகப்பெருமான். முருகப்பெருமான் ஐயப்பனாகப்பட்டவன் ஏன் பட்டை அடிச்சிருக்காரு? அது அப்புறம் பேசுவோம். ஐயப்பன் ராம போட்டிருக்காரு பட்டை. இருங்க, ஐயப்பன் வந்து ராமானுஜர் இருக்காரு பட்டை போடாம. சரி, ஐயப்பனை எடுத்து வளர்த்தது யாரு? இந்த கதையெல்லாம் நீங்க ஓட்டக்கூடாது. என்கிட்ட நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த கதையெல்லாம் ஓட்டக்கூடாது. நீங்க அங்க ரேணுகாதேவி நீங்க அழகா நீ அப்படிலாம் சொன்னீங்கன்னா உன்னை சுத்தம் பாட்டு எட்டு தொகை திருமுருகாற்றுப்படை, திருபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, மலைக்கடிதம், கூத்தாட்டுப்பாறை, முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டுநல்வாழை, நெடுநல்வாழை. இது 10 பாட்டு. இருங்க, திருமுருகாற்றுப்படை முதல் பாடை. இருங்க வாங்க, தமிழ் கடவுள் முருகப்பெருமான் அதைத்தான் சொல்லியிருக்கேன். திருமுருகாற்றுப்படை முதல் முருகப்பெருமானுக்கு யாரு சொல்றது? ஏதோ ஒன்று தொட்டிங்களோ அதுல நின்னு அதை முடிச்சுட்டு மறுத்தாங்க. சரிங்க, பேசு. தமிழ் கடவுள் முருகக்கடவுள் தானே? தமிழ் கடவுள் முருகப்பெருமான் தான். அவருடைய மந்திரம் என்ன மந்திரமா? அவருடைய மந்திரம் என்ன மந்திரம்? ஒரு மந்திரம் இருக்கு தெரியுமா? ஆமா. என்ன மந்திரம்? சஷ்டி நோக்க சரவண பவன. இது தமிழா சமஸ்கிருதமா? சமஸ்கிருதம் தானே. அப்புறம் எப்படி அது நீங்க சொல்லிக்கிட்டீங்க? நீங்க சொல்றது அதுவும் சரிதான். அப்புறம் என்ன அதுவும் சரிதான். இருங்க வரேன். இருங்க, கேக்குறதுக்கு ஒன்னு முடிச்சுட்டா போவாங்க. இப்ப இருங்க வரேன். நீங்க சொல்றதுக்கே வரேன். இருங்க வா. இருங்க எத்தனை? நீங்க நான் சொல்றது கொஞ்சம் கேக்குங்க. நான் சொல்றதை கேக்குங்க. தமிழ் கடவுள் முருகப்பெருமான், அது மாற்றமே கிடையாது. அவருடைய மந்திரம் என்ன மந்திரம்? சஷ்டி நோக்க சரவண பவன். சமஸ்கிருதம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கந்தபுராணம் முருகப்பெருமானுடைய கந்தபுராணம். இந்த கந்தபுராணம் எந்த நூலை அடிப்படையை வச்சு எழுதினாங்க? எத்தனை காண்டம்? நான் கேட்டதுக்கு முதல்ல பதில். அதுக்கப்புறம் பேசுங்க. எத்தனை ராமாயணம் அரங்கேற்றப்பட்டது? பேசலாம். ராமாயணம் அரங்கேற்றப்பட்டது எங்க? கொஞ்சம் சொல்ற கேளுங்க. சிதம்பரத்தில் அரங்கேற்றம் பண்றாங்க, பேசவே முடியல. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் அரங்கேற்றம் பண்றாங்க. அதெல்லாம் கிடத்துல போகுது. எப்படி அரங்கேற்றம் பண்ணாங்க? நான் அப்புறம் தெரியும் மோசமான ஆளாயிரம். அப்புறம் யாருங்க? கந்தபுராணத்தை எந்த நூலை அடிப்படையாக வச்சு யாருமே இந்த வரைக்கும் பேசுறதில்ல. நம்ம பேசுவோம். கந்தபுராணம் இது வள்ளிக்குறிச்சி நாடகம் கந்தபுராணம். இதுதான் உண்மையும் கூட. இந்த கந்தபுராணத்துடைய கதையை யார் எழுதுறது? கச்சியப்ப சிவாச்சாரியர்கள் எழுதுகிறார்கள். எந்த நூலை அடிப்படை மையாக வைத்து எழுதினாங்க? இது முதல் காப்பு என்ன தெரியுமா? திகடசம். திகடசம் என்ன? திகட சக்கர செப்புகவேந்திரன், சகட சக்கர தாமரநாயகன், அகடி சக்கர விமுனை யாவரை, விகட சக்கரம் மெய்ப்பதும் மற்றும் விநாயகப் பெருமானை முதல் பொருளாக வைத்து எழுதுறாங்க. இது எந்த நூல் இருந்து எடுக்கப்பட்டதுமா? கந்தபுராணத்துடைய கதை எந்த நூல் இருந்து? வீரசூரியம் என்ற இலக்கண நூல் வந்து எடுத்து 18வது பகுதியிலே சந்திப்பிடம் என்ற பகுதியை தேர்வு செய்கிறார்கள். கச்சேப்பர் சிவாச்சாரியர் எங்கே? சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு தொண்டுகள் செய்யக்கூடியவர்கள், இரவு நேரங்களில் கோயிலை சுத்தப்படுத்தி அங்கே படுத்து உறங்கக்கூடியவர்கள். கடவுள் தம்பி முருகப்பெருமான் சொல்ற கந்தபுராணத்தை நீங்க தான் எழுதுங்க. ஐயா, படிப்பு இல்லாதவர்கள் தாங்களுக்கே தொண்டுகள் செய்யக்கூடிய எங்களை போய் கந்தபுராணத்தை எழுத சொல்கிற போது அடி எடுத்து நான் தருகிறேன், அடிப்படையாக பிழை இல்லாமல் எழுதுங்க அப்படிங்கிறாங்க. எழுதி தெருவில் வச்சுட்டு இரவு நேரத்தில் படிக்கல தூங்குறது. முருகப்பெருமான் வந்து நைட்ல இருந்து அந்த பிழைகளை அடித்திருத்து வச்சு சரி செய்யறது. கந்தபுராணத்தை எழுதியாச்சு. 4 லட்சம் பாடல்கள், 4 லட்சம் பாடல்கள் எழுதியாச்சு. இந்த பாடலை அரங்கேற்றம் செய்யணும்னா மற்ற புலவர்கள் தான் எல்லாருமே இருப்பாங்க. அப்ப கேட்கிறாங்க, கந்தபுராணத்தை எழுதிக்கிறேன் அரங்கேற்றம் செய்ய வேண்டிய யார கந்தபுராணத்தை எடுத்தது? நாங்கள் ஐயா எழுதணும். ஏன்டா அவங்களுக்கு என்ன தெரியும்? படிப்பு இல்லாதவர்கள்
உங்களுக்கு என்ன கேட்கிறாங்க இல்லையா முருகப்பெருமானே வந்து எங்கள்கிட்ட சொன்னாங்க ஏதோ முருகச்சொல்லார் வந்து போட்டேன் உங்களை என்ன சொன்னாங்களா அடுப்போது ஆமையா இருப்பது சரி முருகன் வந்து இதுக்கு சொல்லுவாரா போது புலவர்கள் கூட்டம் நடக்கின்றது எங்கே புலவர்கள் கூட்டம் இங்கே நடக்கின்றது அப்போ முருகப்பெருமான் எப்படி வராதுமா வேதியிரு வடிவில் குழந்தையாக வந்து கூட்டத்தை அமர்கிறார் நடுவை அப்ப எல்லாரும் கேட்கிற விளக்கம் முருகப்பெருமான் சொல்றார் வீரசூரியம் என்ற இலக்கணத்திலிருந்து சந்திப்புடன் என்ற பகுதியார் 18ஆவது பகுதியிலிருந்து இந்த கந்த புராணத்தை எழுதுவதற்கு அடிப்படையாக இருந்தது நான் தாயா பண்ணிருக்காப்ல அப்ப அது வரைக்கும் தெரியல 4 லட்சம் பாடல்கள் எழுதினார்கள் இந்த பாடல்களை ஒதுக்கிட்டு எத்தனை பாடல்கள் அரங்கேற்றம் செஞ்சார்கள் பாத்தீங்கன்னா 10,345 பாடல்கள் காஞ்சிபுரத்திலே காமகோட்டம் என்ற இடத்திலிருந்து அரங்கேற்றம் செய்கிறார்கள் இது கந்த புராணத்திலே கணக்கு அதுக்கு அதற்கு அடுத்தபடி சொன்னீங்க சிவபெருமான் பட்டை அணிந்திருக்கிறார் முருகப்பெருமான் பட்டை அணிந்திருக்கிறார் விநாயகப் பெருமான் பட்டை அணிந்திருக்கார் ஏன் ஐயப்பன் மட்டும் நாமத்தை போட்டிருக்காரு அது மட்டும் ஐயப்பன் மட்டும் இதுல இருந்து நாரத மகரிஷிக்கு என்ன நல்லா தெரியுதுன்னா இப்ப வந்து வள்ளி வந்து எடுத்து விடவில்லையா அதனால நீங்க சுட்டி காட்டுறீங்க இல்ல இப்ப ஐயப்பனை மட்டும் நீங்க ஏன் சொல்லணும் இப்ப 48 நாள் விரதம் இருக்கு ஐயப்பங்களுக்கு மாலை போட்டு 48 நாள் விரதம் இருக்கும் இப்ப கும்பாபிஷேகம் வைக்கிறோம் 48 நாள் ஒரு மண்டலம் ஏன் அதே நேரத்துல ஒரு மனிதன் முடியலனாவே மருத்துவம் எத்தனை 48 தான் ஏன் இந்த 48 என்ன கணக்கு அதே நேரத்துல 20 இருக்கலாம் அதே நேரத்துல 30 இருக்கலாம் இந்த 48 என்ன கணக்கு 48க்கு ஒரு கணக்கு இருக்கு என்ன கணக்கு தெரியுமா நீங்க கணக்குல வேறதானே தாய் வயிற்றில் கருதரிச்சு உற்பத்தியாகி உலகத்திற்கு வெளிச்சத்துக்கு வருகின்ற போது அந்த குழந்தைய ஜாதகத்தை அடிப்படை மையா பாய்ச்சி இந்த 48 இருக்கு 20 நட்சத்திரங்கள் 12 ராசிகள் 9 கிரகங்கள் இது மூன்றையும் கூட்டினா 48 என்பது ஒரு மண்டலம் அப்ப மனிதன் ஒரு பிறந்துட்டா ராசிகளும் இருக்கணும் நிச்சயமாக கிரகங்களும் இருக்கணும் நட்சத்திரம் ஒரு மனிதனை கணிச்சு பார்த்து எழுத முடியும் இல்லன்னா சொல்ல முடியாது மனிதன் எப்ப பிறப்போம்னு தெரியும் மனிதன் எப்ப இறப்போம்னு தெரியாது இப்ப ஒரு மனிதன் இறந்துட்டா எங்க கொண்டு போவாங்க இடுகாட்டுக்கு அதே நேரத்துல பெண்கள் எதோட திரும்புவாங்க சுடல் எழுதுவாங்க ஏன் பெண்கள் வந்து இடுகாட்டு கொண்டு போக கூடாதா ஏன் என்ன காரணம் என்ன காரணத்துக்காக பெண்களுக்கு வந்து அங்க போக கூடாது உங்களுடைய பெயர் என்ன கேட்டேன் நீங்க என்ன வேலை பார்க்கறீங்க காவல் காக்குறேன் என்ன காவல் இல்லை காவல் என்ன தலை கருத்தனைக்கு செத்தனை கருணையாருக்கு செத்தனையாருக்கு கருத்தனைங்களுக்கு செத்தனை செத்து முருகனுக்கு யார் கருணை தாக்க வைத்துக் கொண்டு சென்னி முருகப்பெருமான் வைக்கிறீங்க செத்தனை அப்படி குளிச்சு தரக்கூடிய திணை அப்ப முருகப்பெருமானுடைய வெப்பத்தை மீது சாந்தப்படுத்துறீங்க அப்ப வெப்பத்துக்கு மறு பெயர் சூடு உங்களுடைய பெயர் என்ன வள்ளி சொல்லி வள்ளிதான் காவல் எப்படி பாக்குறீங்க பரன் அமைச்சு பரவழித்து பாக்குறீங்க ஆனா பறவைகள் வரக்கூடிய மார்க்கம் ஆகாய மார்க்கம் அப்ப உங்களுடைய பார்வையில மேல் நோக்கி தான் இருக்கணும் நீங்க மேல வைக்கும்போது கீழே யார் பாக்குறது கீழே அண்ணன் தோழி பாக்குறாங்க என்ன மானங்கிட்ட குடும்பமா நீங்க எப்ப பார்த்தாலும் கீழே இருந்து காவல் காக்குறேன் பரன் அமைச்சு நான் காவல் காத்துட்டு இருக்கேன் அக்கா மேல வைக்கிறேன் தம்பி கீழே வைக்கிறான் சரி இருந்து பாத்து நல்லா புரிஞ்சுக்கலையா வரதுக்கு என்ன வேணும் இருந்த வீட்டுக்கு வெளிச்சம் வெளியில வயிற்றுக்கு பருவம் வகைகளுக்கு அதுவும் பாதுகாப்பு பருவங்கள் எத்தனை 7 பருவங்கள் அடைந்திருப்பது பருவத்தில் வயதுகளுக்கு 12 இருந்து 12 இடைப்பட்ட பருவம் 12 வயதில் நிரப்பி 12 இடைப்பட்ட மாசம் எத்தனை 3 மாசம் பார்த்தா தெரியலையே நீங்க என்ன 10 மாசமா இருக்கீங்க நான் கதையை தான் சொன்னேன் வயசு வந்து 3 மாசம் இருக்கு அகத்தின் அழகு முளைச்சி வரும்போது தெரியும் அகத்தின் அழகு முளைச்சி வரும்போது விளையும் பயிறு முளைக்குமா இல்ல முளைக்காத இல்ல உருப்படுமா இல்ல உருப்படாத அவ்வளவுதான் கந்தன் கடவன் கார்த்திகை பாலன் பாலமுருகன் அவர் வந்தார்கள் அவருக்குள்ள அருமை பெருமையும் இந்த உலகம் அறியும் தான் வந்து ஒளிகர் சுவாகவே சொல்லுவத்தை கேளமா தல்லாரே சும்மா சொல்லும் என் வார்த்தை கேளமா தல்லாரே சும்மா அள்ளும் பகலும் எந்த அவஸ்தையை நீ விடுத்து அள்ளும் பகலும் இந்த அவஸ்தையை நீ விடுத்து அவடியார் போல இருப்பாய் செடி கொடுத்து கொள்ளும் எவத்தை கேளமா இந்த வேலை பார்க்கறதுக்கு எங்கயாச்சும் போய் நீங்க சாமி யாரல வேற எதுமா இல்ல சாமி வந்ததுல ஒரு நோக்கமாவே தெரியல என்ன காரணம் இந்த வேலை பார்க்கறதுக்கு ஊர்ல சொல்றாங்க இந்த வேலை பார்க்கறதுக்கு எங்க ஆட்சி போய் கலகம் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஏன் நீங்க தவற நினைக்கிறீங்க சாமி குட்டி சாமி குட்டி ஆட்டுக்குடி இருந்தா விரட்டிக்கிட்டே தெரிக்கிறீங்க வந்ததுல இருந்து குட்டி கொடுப்பது கோத்தி ரெண்டு முறையும் குட்டி கொடுப்பதுங்க கோத்திரத்தின் முறையே குட்டி கொடுப்பதன் பத்திரத்தில் இல்லை கொடுப்பதுங்க கோத்திரத்தின் இல்லை வெட்டி சீமாட்டி என்னை காட்டி மனம் முடிக்க சொல்லும் எவத்தை கேளமா நீங்க விடிய விடிய சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் முருகப்பெருமான கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் எனக்கு 2ஆம் நேரம் போக பிடிக்கல ரொம்ப சவுடர் பண்ணாங்க நீங்க தமிழர் மொழியில என்ன இருந்த பலத்தை தடுத்த வந்தவங்கன்ற மாதிரி செம்பதற்கு செபத்தை குட்டி இந்த தங்கள் முருகன் குட்டி சூரியன் அசமத்து
ஆமா, மணி மாப்பிள்ளை. நான் அறுவை அடித்தமுச்சுவை சத்தியம் 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 ஜாமீன் இந்த விரட்டு விடுறாரு முருகா உங்களுக்காக தான் காத்திருக்கு சீக்கிரம் வாங்க முருகா